அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான இடியாப்ப ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இடியாப்பம் எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்கிற டயத்தில் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. இந்த இடியாப்பம் இன்னைக்கு நான் மாம்பழம் வச்சு செய்ய போகிறேன். உங்ககிட்ட வேறு ஃப்ரூட் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு செய்யலாம். மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் வச்சு எடுத்தாலே ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸ்கூப் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் இதை அரைக்கிறப்ப மாம்பழத்தில் இருக்க தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதை அரைச்சாச்சு. வேறு மிக்சிங் பவுலுக்கு இதை நம்ம மாற்றிடலாம். அடுத்து ஒரு கப் அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அடுத்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்காம பிசைஞ்சிக்கலாம். மாம்பழ பல்ஸோட தண்ணியே இதுக்கு சரியான பதத்தை கொடுக்கும். மாவை இந்த பதத்தில் பிசைஞ்சா போதும். அடுத்து நம்ம எதில் இடியாப்பம் ஊற்ற போகிறோமோ அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால இடியாப்பம் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இடியாப்பம் உலக்குலையும் எண்ணெய் தடவிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த டைப் ஹோல் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இடியாப்ப உலக்கில் மாவு ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு இடியாப்பம் சுற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிச்சன் ப்ரெஸ் யூஸ் பண்ணி செய்யுங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சுற்றிடுவாங்க. நான் இந்த தட்டில் கொஞ்சம் சின்ன சைஸில் இடியாப்பம் சுற்றிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸில் இடியாப்பம் சுற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல சுற்றிக்கோங்க. இதுலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் எடுக்கிறப்ப ஈஸியாக வரும். நம்ம இடியாப்பம் சுற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ண வச்சுக்கலாம். அப்போ தான் இடியாப்பம் சுற்றி முடிக்கவும் தண்ணி ஹீட்டாகவும் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம சுற்றின இடியாப்ப தட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இடியாப்பம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம எண்ணெய் தடவி இடியாப்பம் சுற்றினால எடுக்கிறப்ப எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அடுத்து சுட சுட இடியாப்பத்தை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நான் தேங்காவை லைட்டாக துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது மேலே போட்டுடலாம். கண்டிப்பாக தேங்காய் துருவி நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எப்பயும் ஒரே மாதிரி இடியாப்பம் செஞ்சு சாப்பிடாம டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் வச்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. மாம்பழ பல்ஸோட இடியாப்ப மாவு சேர்த்து செஞ்சனால இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஜீனி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.